அப்போ அங்கே இருக்கிறவங்க நீங்கள் வந்து குண்டஸ் இடத்துல வந்திருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி 90 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும்ன்றதே எனக்கு தெரியாது. 3 மாதம் இருந்தால் அவனுக்கு கண்டிப்பாக இதான் ஃபஸ்ட்டு ஷாக் எனக்கு. பட் எனக்கு ஒரு ரிலீஃப் என்னென்னா, அங்கே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக நடமாடலாம். வெளியில் உட்காந்துருப்பேன். அதாவது எப்படி இருக்கும்னா, அந்த செல்லு ஃபுல்லாக அப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், மரங்கள்லாம் இருக்கும், நீங்கள் அங்கே உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி இருந்து. ஓகே. இதில் அந்த காலையில் 6 மணிக்கு திறந்து விட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உள்ளே கூப்பிட்டுக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போ திறந்து விடுவாங்க, எப்போ மூடுவாங்க? 6 மணி அதே தான். உங்கள் எல்லா 6 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. கீழே போவோம் நாங்கள்லாம். அந்த பின்னாடி போனோன்னா அந்த ப்ரஷிங் பண்ணுறதுக்குன்னு தனி ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். உள்ளுக்குள்ளேயே ஒரு டாய்லெட் இருக்குது. பட் நார்மலாக வி டோன்ட் யூஸ் தட். வாஷிங் ஸ்பேஸ்ன்ட்டு வெளியில் வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டியில் தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து மகளில் எடுத்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கே டாய்லெட் வெளில இருக்குது. வெளியிலேயும் ஒரு 7-8 டாய்லெட்ஸ் கட்டி விட்ருப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்க டாய்லெட் நார்மலாக நாங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தோம். நாங்கள் வெறும் யூரின் போகிறதுக்கு மட்டும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள். ஏன்னா யூ ஹேவ் டு வாஷ் யுவர் பிளேட் தேர், யூ ஹேவ் டு வாஷ் யுவர் சாப்பிட்ற ஒரே இடத்துல பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அது ஒரு. பட் யாருக்காவது எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எமர்ஜென்சி இல்லாத சமயத்தில் நீங்கள் அதை வந்து இதுக்காக அப்படின்னா ஒரு அன்ரிட்டன் லா அவங்க சில சிஸ்டம்லாம் சொன்னாங்க. நாங்கள் இதுக்குள்ளே இந்த விதிகளை நாங்கள் எங்களுக்குள்ளே வச்சுருக்கோம். 7 மணிக்கு சாப்பிட்றணும், 7:30க்கு வில் க்ளீன் த பிளேஸ், 8 மணிக்கு எல்லோரும் தூங்க போயிடுவோம். பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை செஸ் விளையாடுறவங்க, கேரம் போர்டு விளையாடுறவங்க அவங்க விளையாடிட்டு இருக்கலாம். பட் நாங்கள் வந்து பொதுவாக தூங்கிடுவோம் அப்படின்ட்டு. சரி, ஐ வாஸ் கம்ஃபர்டபுள் வித் தட். என்னை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு. நிறைய மரங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே உட்காந்துக்கலாம் தனியாக. நீங்கள் 2-3 பேரோட சேர்ந்து கூட்டமாக பேசுகிறீங்கன்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க? என்ன ரூல்ஸ்? அந்த காவலர் அங்கே இருப்பார்ல, அவர் வந்து அதை பார்த்துட்டே இருப்பார். இது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக்குக்கும் ஒரு ஹெட்டு வச்சுருப்பாங்க. இந்த இன்மேட்ஸ்லேருந்தே ஒருத்தனை வச்சுருப்பாங்க. அவன் வந்து அந்த ஃபுல்லாக அவன் பொறுப்பு, அந்த பர்டிகுலர் பிளாக்குக்கு அவன் தான் பொறுப்பு. பட் ஆனால் 2-3 பேர் உட்காந்து பேசினா என்ன தப்பு இதில்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 2 பேர் 3 பேர் கலந்து கூடி பேசுகிறாங்கன்னா அப்புறம் அத்தாரிட்டிஸ்க்கு எதிராக பண்ணுறாங்க, ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ. அதனால் பொதுவாக அதை அவங்க அனுமதிக்கிறது கிடையாது. ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸில் தாண்டி வந்து நீங்கள் எதுவும் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் அது மாதிரிலாம் ஏதோ த்ரோ பாலோ ஏதோ சம்திங் வாஸ் தேர். பட் அதை அலோவ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க ரொம்ப நாளாக. நான் போகும்போது இப்போ ஏதோ இதெல்லாம் வந்துருச்சு, ஒரு பிளாக்லேயும் டிவி விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் போகும்போதெல்லாம் அது இல்லை. ஏன்னா இந்த ராம்குமார் தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த சம்பவத்துக்கு அப்புறமே நான் வந்து டிவி இதில் தான் கனெக்ஷனில் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஓகே. ஸோ அதிலேருந்து கட் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்துலேயுமே எடுத்துட்டாங்க டிவி. இப்போ புது பிளாக் ஒன்று வந்திருக்கு, 6th பிளாக்ன்ட்டு. நம்ம சாட்டை துரைமுருகன்லாம் அங்கே தான் இருந்தார். ஓகே. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. செகண்ட் டைம் நான் போனபோது FM இருந்தது, பாட்டு ஓடிட்டு இருந்தது. அது மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது அந்த ஒரு வருஷத்தில். அதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வாஸ், கைதிகளை வந்து சந்திக்க வராங்க இல்லையா, அந்த மனு போட்டு பார்க்க வரவங்க, அவங்க அந்த பக்கம் கண்ணாடிக்கு அந்த பக்கம் இப்போ நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க, நான் இந்த பக்கம் ஹாலிவுட் படத்தில் ஃபோனில் பேசுகிற மாதிரி. ஆனால் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னா அவ்வளோ கைதிகள் இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பார்ட் வந்து பழைய சிஸ்டமே அந்த வேலை மாதிரி இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் பேசலாம் அப்படின்ற மாதிரி. அதுவும் ஒரு பார்ட் இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த மனு போட்டு பார்க்க வராங்கல்ல, அவங்க மட்டும்தான் இந்த வெளி உலகத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே தொடர்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்குறப்போ உங்கள் கேஸை பற்றி பேசணும், உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பற்றி இது பண்ணணும், உங்களோட கஷ்டங்கள் நீங்கள் வந்து பரிமாறிக்கணும். என்ன உங்களுக்கு அந்த டைமில் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? உங்களை மனு போட்டு பார்க்க வரவங்க எந்த மாதிரி, உங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்களா? அது ஒன்று தாங்க நமக்கு பிரேக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அப்படி யாராவது வராங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு டிப்ரெஷன் ஆகிடும். அவங்க வர வரைக்கும் அவங்க வரணும் காத்துக்கிட்டு இருப்போம். அது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்னா, அவங்க கூப்பிட்ற வரைக்கும். இல்லை அவங்க கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். இவங்க வந்துட்டாங்கன்ட்டு, இவங்க வந்தாங்களா இல்லையா, வருவாங்களா மாட்டாங்களா, பல நாட்கள் ஏமாற்றம் வர முடியாமல் கூட போகும் சில காரணங்களுக்காக. அப்போது அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, வெளியில் என்ன பிரச்சனையோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுத்தாங்களோ, இப்படின்ற டென்ஷன்லாம் நமக்கு இருந்துனே இருக்கும். புரியுது. ஏன்னா யூ ஹேவ் நோ கனெக்ஷன் வித் வாட்ஸ் ஹேப்பனிங் அவுட் சைட். இப்போ அடுத்த நாள் ஏதாவது ஃபோன் கீன் பண்ண முடிஞ்சதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடச்சி, ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு யூஆர் அலவுட் ஃபோன், அப்போ நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ அவங்க சொல்கிற வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்துனே இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் அவங்க வரும்பொழுது அப்பா நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் ஓடுவோம். லிட்டரலாக வில் ரன் டு தட். பிகாஸ் அது வெளியில் வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அது இவங்க வந்து
கூப்பிட்டாங்கன்ற ஸ்லிப்பை கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளை விடுவாங்க அங்கே. அதே மாதிரி அப்படி மனு போட்டு பார்க்க வரவங்களோட ப்ரொசீஜரும் ரொம்ப ஈஸி இல்லையோ, கொஞ்சம் கஷ்டம் தானா? கஷ்டம்தான். ஏன்னா எத்தனை பேர் இருப்பாங்க, இத்தனை பேருக்கும் நம்ம காலையில் ஒரு செஷன் மத்தியானம் ஒரு செஷன் அப்படின்னு 2 செஷனில் விடணும் இல்லையா, வெரி டஃப். ஓகே. அண்ட் அது அங்கேயும் அதையும் அதை மானிட்டர் பண்ணுற ஆளுங்களும் அதை ரெகுலேட் பண்ணுற ஆளுங்களும் பார்த்தீங்கன்னாக்கா காவலர்களும் இருப்பாங்க 2-3 பேர். இதை தவிர்த்து இன்மேட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி யாராவது வராங்கன்னா சொல்லி அனுப்பிச்சிடுவேன், இந்த பாருப்பா வருவாங்கப்பா அப்படின்ட்டு. மதியானம் வெயிட் பண்ணினே பார்த்துன்னே இருப்பேன், பிளாக்கோட கேட்டை சொல்லுவாங்களான்னு. மதியானம் சாப்பிட வரும்போது கேட்பேன், யாராவது வந்தாங்களா? இல்லைப்பா யாரும் வரல, வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் வந்த சமயம்லாம் இருக்குது, 5 மணிக்கெலாம் வரதுலாம் இருக்குது. ஓடி போய் பார்ப்போம், நம்ம எதிர்பார்க்குற ஆள் தான் வராங்கன்னு பார்த்தா அது வில்லங்கமான ஒரு ஆள் வந்திருப்பாங்க நம்மளை பார்க்குறதுக்கு. இட் இஸ் ஹேப்பன்டு. அது வெளியில் போய் அவங்க நான் சந்தித்தேன் ஈஸ்வரை அப்படின்னு அவங்க வந்து 4 கதை சொல்லணும், ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டுக்கிறதுக்கு வரவங்களாமும் இருக்காங்க, அந்த மாதிரி வந்தவங்களாமும் இருக்காங்க. ஸோ அது ஒரு வராங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு போனால் சீக்கிரம் பார்த்துட்டு போயிட்டாங்களே அப்படின்ற நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும். இல்லை வெளியில் நடந்த சம்பவங்கள் நம்மளோட மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி அது. பட் ஒரு வாட் ஐ ஃபவுண்ட் கம்ஃபர்டபுள், நம்ம இங்கே தூக்கம் வரல அது இதுன்னு சொல்கிறோம், சிறைக்குள்ளே நீங்கள் நம்ப மாட்டீங்க. 6 மணிக்கு அவங்க அந்த இது விடுவாங்க, மதியம் வரைக்கும் டைம் இப்படி புக்ஸ் படிக்கிறது அது இதுன்னு போய்ட்டு லைப்ரரி இருந்து வாஸ் பிக்கெஸ்ட் ரிலீஃப். ஆமாம், நீங்கள் வேறு தாயக்கட்டை விளாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஸ்போர்ட்ஸும் விளாட மாட்டீங்க போல். நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? லைப்ரரி புக்ஸு தான். புக்ஸுன்ற ஒரு விஷயம் உள்ளே இல்லைன்னா என்ன எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும்ல? பாதிக்கப்பட்டிருக்குன்றோட நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கில் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கலாம். பட் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்க்கு நீங்கள் எந்த ஒர்க்லையும் இன்வால்வ் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வேறு இருக்குது. நீங்கள் மற்றவங்களாக தான் அவங்கள ஈஸியாக, எப்பா நீ இதை மர்டர் கேஸில் வந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, உன தூக்கி லைப்ரரியில் போடுவோம் இல்லை வேறு எங்கேயா போட்டுப்போம், இதுனா கஷ்டம், உனக்கு வேலையை கொடுக்க முடியாது, அப்புறம் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரும், இப்படியே பேசுவாங்க. ஓகே, இங்கேயே நிறைய புக்கு எல்லாம் வச்சுருக்கீங்க, புக்கு படிக்கிற ஆள் தான் நீங்கள். என்ன மாதிரி புக்ஸ்லாம் உள்ளே படித்த ஞாபகம் இருக்குது? நிறைய போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே. அதில் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஆர் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட புக்ஸ் நிறைய இருந்தது. இன்ஃபேக்ட் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து நிறைய இருந்தது புக்ஸ். ஐ வாஸ் ஷாக்ட், இந்த புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இட் டிபெண்ட்ஸ். அங்கே வந்துட்டு என்னென்னா புக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக பார்க்குறது என்னென்னா ஒரு புக்கு அது எப்பவுமே நான் பார்க்குறது என்னென்னா எவ்ரி புக் இஸ் அ விண்டோ டு அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்ன புக்காக வேணா இருக்கட்டும், எவ்ரி புக் இஸ் அ விண்டோ டு அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. இன்னொருவருடைய உலகத்தை இந்த புத்தகம் வாயிலாக அது ஒரு ஜன்னல், இன்னொருவர் எப்படி இந்த உலகத்தை பார்த்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் அதோடைய இதுவே. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஒரு புக்லேயும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அதனால் நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி இது நல்ல புக்கு இது மோசமான புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ரேண்டமாக எடுத்து படிப்பேன், நான் ரேண்டமாக எடுத்து படிக்கக்கூடியது தான். பட் தென் டாபிக்ஸ் எடுக்கும்பொழுது இப்போ அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸு இது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது எனக்கு நிறைய டேட்டா கிடச்சிது, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் நிறைய கிடச்சிது. ஓகே, ஆனால் நாலேஜ் வைஸாகவே சொல்லாதீங்க, உங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியாக்குச்சு, உங்களை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருந்தது அப்படின்னா எந்தாவது ஒரு புக்கு உங்களுக்கு அது மாதிரி ஞாபகம் வருதா நீங்கள் சிறையில் படித்தது? பா ஏக்கலைவன் எழுதிய ஒரு புக்கு, அது அவர்கிட்டையும் நான் சொன்னேன். அவர் எழுதியன்றோட அவர் கண்ட பேட்டிகள் எல்லாம் தொகுத்து அவர் வந்து இது பண்ணியிருந்தார். இலங்கையில் வந்து இறுதிக்கட்ட போர் நடந்த பொழுது அப்பொழுது இருந்த சூழல், அப்பொழுது இருந்த தலைவர்கள், அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுதான் அதிகப்படியாக அந்த சிறையில் படிக்கப்பட்ட புக்குன்னு சொல்லலாம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா அந்த லைப்ரரி? அதெல்லாம் வந்து ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், பண்ணுறது கிடையாது. ஏன்னா வருஷம் புத்தக கண்காட்சி நடக்கும். அதில் வந்து இப்போ ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா சிறை கைதிகளுக்கே நம்ம வந்து புத்தகத்தை அன்பளிப்பு அளிக்கலானே ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் அந்த உண்டியல் மாதிரி இடத்துல போடுற புக்ஸ்னால் அவங்களுக்கு தான் போகுது. ஸோ அது மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுக்கறது இல்லை. அது போய் சேருதா? நாளிதழ் வருமா உங்களுக்கு? அது மூலியமாக தெரிஞ்சுக்கலாமே. நீங்கள் நிறைய நாளிதழ் வரும், அதுக்கு ஏதோ ஒரு சந்தா கட்டணும். நீங்கள் கட்டி அது ஐ திங்க் மந்த்லி 250 ரூபாயோ 300 ரூபாயோ சம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தந்தி பேப்பர்னால் நீங்கள் தந்தி பேப்பர் வாங்கிக்கலாம் இல்லை, அதை நீங்கள் படிப்பீங்க. அதை அவங்க சென்சார் பண்ணி தான் அனுப்புவாங்க. சென்சார்னா சில கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய இதெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. கட்டே பண்ணிடுவாங்களா? கட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது மாதிரி வரும். என்னை பற்றி செய்திகள் எல்லாமே நான் அதுதான் படிப்பேன். சரியா? அப்போ எப்படி இருந்துச்சு? மொத்த ஜெயிலும் அதை பற்றி தான் பேசும். என்ன சரியா? ஏன்னா இவங்க என்னென்னா மிகைப்படுத்தி எழுதுவாங்க இந்த செய்திகள்லாம். ஸோ அது மொத்தமாக அது வரும்போது நமக்கு தானே தெரியும் அது என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்படி இது பண்ணுவாங்க.
பட் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காவலர்களே வந்து பேசுவாங்க, ஜென்ரலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படிங்க நடந்துப்பாங்க? இந்த சினிமாவில் வர மாதிரி மிரட்டுறது, திட்டுலாம் வாங்கியிருக்கீங்களா? அடிச்சிருக்காங்களா அவங்கள? அடிக்கலாம் இல்லை, ஓகே. திட்டுறதுன்றது வந்து அவங்களுடைய மூடு வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா நீங்கள் ஹார்ட் கோர் கிரிமினல்ஸோட, ஆல் சார்ட் ஆஃப் கிரிமினல்ஸோட நீங்கள் தினம் பழகிட்டு இருக்கீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு ப்ரிசனுக்குள்ளே, ஒரு ப்ரிசன்றது ஒரு க்ளோஸ்ட் காம்பவுண்டு, ஒரு க்ளோஸ்ட் காம்பவுண்டுக்குள்ளே நாலொரு மேனியும் பொழுது வண்ணமும் கிரிமினல்ஸோடையே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவங்களோட மைண்ட் செட்டும் அப்படி தான் ஆயிரும் இல்லையா? ஒரு மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப ஹாலிடேஸ்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது அவங்களாலேயும் உள்ள. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் உங்களோட மைண்ட் செட்டு? அந்த மைண்ட் செட்டு தான் வந்து, அதாவது அவங்கள நீங்கள் குற்றம் செய்துவிட்டு அல்லது குற்றம் சாட்டப்பட்டு நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க, அவங்க அது எதுவுமே செய்யாமல் அவங்க ஆனால் டெய்லி சிறையில் தான் இருக்காங்க. ஷிஃப்ட் பேஸில் அவங்க தண்டனையை தான் அனுபவிக்கிறாங்க. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அதனால அவங்களுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் சம்டைம்ஸ், அவங்களோட பிஹேவியரும் ரஃபாக தான் இருக்கும் சம்டைம்ஸ். அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே. நீங்கள் வெளியில் பழகிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்கிட்ட பழகுறீங்க, மீடியா சம்மந்தப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு லேசான பேச்சு இல்லை கொஞ்சம் நக்கலாக கிண்டல் பண்ணி பேசுகிறவங்க கூட இருப்பாங்க. ஆனால் உள்ள ஹார்ட் கோராக இருக்கிற பீப்புள் அவங்களோட பிஹேவியருக்கும் அவங்களோட சுபாவத்துக்கும் உங்களுக்கும் எப்படி ஒத்து போச்சு? அந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்ககிட்ட யாராவது வந்து உங்ககிட்ட மறந்து பிடிக்கிறது, உங்களை மிரட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் யூ கேன் டைட் ஓவர் இட். என்ன அதில் முக்கியமானது நான் பார்த்தது அப்படின்னா, இதை வந்து ஏதோ யாரையும் க்ளோரிஃபை பண்ணணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் பார்த்தது என்னென்னா, இந்த பெட்டி க்ரைம்லாம் பண்ணிவிட்டு இல்லை நிறைய ஹார்ட்கோர் க்ரைம் பண்ணிவிட்டு வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அடித்தட்டுலேருந்து வரக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள், ஏழ்மை நிலையிலிருந்து அது மாதிரி வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பகிர்ந்து வாழ்தல் அப்படின்ற எண்ண ஓட்டம் இருக்குல்ல, இது இந்த ஒயிட் காலர் கிரைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஃப்ளூவெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க பாருங்கள், அவங்கள்ட்ட கிடையாது. எப்படிடா நம்ம உள்ள கம்ஃபர்டபுளாக நம்ம மட்டும் கம்ஃபர்டபுளாக அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு. ஆனால் இவங்க அவன் வாங்கக்கூடியதே ஒரு பிஸ்கெட் பேக்கெட் தான் வாங்க முடியுமா இருக்கும் அவன். ஆனால் அவன் 100% அவன் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவான். நீ வேண்டாம்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான், அதெல்லாம் கிடையாதுண்ணே நீ சாப்பிடணும் அப்படின்னு அவன் 100% he will share and only eat. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு பேங்க்கில் வந்து ஒரு பெரிய கொள்ளையடிச்சிட்டு இல்லை ஒரு குற்றச்சாட்டில் பேங்க்கில் ஒரு கொள்ளையடிச்சாருன்ற ஒரு குற்றச்சாட்டில் ஒருத்தன் வரான்னு வைங்க, அவன் பார்த்தீங்கன்னா அவன் என்னென்னமோ வாங்கி வச்சுருப்பான், எதையுமே யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டான் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ இதனால் பார்க்க முடிஞ்சுது. அங்கே ஐ குட் சி தட் பகிர்ந்து உண்ணுதல் அல்லது நம்மளுடைய பிரச்சனைகளை இன்னொருத்தனுக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படின்றத உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்றது அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்குது அப்படின்றது என்னால் ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பிஸ்கெட் பற்றி சொன்னான்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. உள்ளுக்குள்ளே வந்து கரன்சியாக வேலை செய்கிறது பீடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் கண் கூட பார்த்துருக்கீங்களா? பீடி வச்சு ஒரு பார்கெயின் எல்லாமே நடந்துட்டு அதில் ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்னங்க கேட்குறேன், அவங்களுக்கு வேறு என்ன இருக்குது? வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பீடியிலையோ 2 பீடியிலையோ நீங்கள் அவங்களுடைய கிரேவிங்கை நீங்கள் சால்வ் பண்ணிடுறீங்க, சரியா? இது வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க, தப்பே கிடையாது. இல்லை அதை கரன்சியாக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அது வந்து இட் வில் பி யூஸ்ட் அஸ் அ கரன்சி. அது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, காவலர்களே யூஸ் பண்ணுவாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த மனு போடுறது இருக்காங்கன்னு வைங்க, டெய்லியும் அவனுக்கு 4 பீடி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் நிற்க வச்சு பேச வச்சு அனுப்பி இதெல்லாம் பண்ணணும். எல்லாரையும் உள்ளே வந்து ஒரு பிளாக்காக போய் கூப்பிடணும், உங்களுக்கு பார்க்க வந்திருக்காங்கன்னு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவனுக்கு அதுதான் கிடைக்கிது, சரியா? அந்த மாதிரி தப்பு ஒன்றும் நான் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ராங். பட் அதில் ஒரே ஒரு என்ன வச்சுருந்தாங்கன்னா 350 ரூபா அதோடைய விலைன்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய அதுக்கு விமர்சனங்கள் எதிர்ப்புலாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் மட்டும், வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அதை வந்து 50 ரூபாய் அப்படின்னு, அந்த ஒரு நாள் நீங்கள் வாங்கிக்கலாம் 50 ரூபாய்க்கு, மற்ற நாள்லாம் இந்த 350 ரூபா அப்படின்னு மாற்றினாங்க. அதனால் அது வாங்கினாலும் உங்களுக்கு பெரிய தேவை கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய பேர் ஹெல்ப்புக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு கரன்சியாக, மற்றபடி என்ன இருக்க முடியும்? என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு 3 விஷயங்கள் மட்டும் கேட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா சொல்லிட்டு இருந்தாலும் எதெல்லாம் மக்களுக்கு தெரியணும், ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்னு எனக்கு தோணுதோ அதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். நிறைய வித்தியாசமான கதைகள், ஏன்னா கதை பரிமாறிக்கிறது தான் அங்கே இருக்கிற பெரிய என்டர்டெயின்மெண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் நிறையா கதைகள் கேட்டிருந்தாலும் ஒருத்தனோட கதை வந்து நான் நிறைய பேர்கிட்ட அதை பற்றி போய் சொல்லியிருக்கேன். வெளில வந்து அந்த கதை என்னால் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு அவனோட கதை. அதை இப்போ கேட்டாலும் எனக்கு அதுதான் சொல்லணும்னு தோணுது. அப்படின்னா எந்த கைதியோட கதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணும்? 3 பேருடைய ஸ்டோரியை என்னால் சொல்ல முடியும். ஒன்று வந்து இந்த ஒரு ஃபேமஸ் இன்சிடெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு
பிரியாணி கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள், அங்கே வந்து ஒரு குடும்ப பெண் ஒருத்தங்க வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. கள்ளக்காதல் ஆகி அந்த பிரியாணிக்காக அவங்களோட புருஷனை அவங்க அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைங்களையும் புருஷனுக்கும் விஷம் வச்சு இந்த 2 குழந்தைங்களுக்கும் விஷம் வச்சுட்டாங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி. ஸோ அவர் வந்து நான் பார்த்தேன், அவர் வந்து அங்கே என்னுடைய பிளாக்கில் தான் அவர் இருந்தார். ஸோ நல்ல ஒரு நண்பராக என்கிட்ட பேசுவார் நல்லா. அவராக வந்து என்னுடைய இதை நீங்கள் ஏன் எல்லோரும் வந்து என்னை கேட்பாங்க, நீங்கள் மட்டும் கேட்க மாட்டேன். நான் சொன்னேன், நான் யாரையும் போய் எதுவும் கேட்குறது கிடையாது, அவங்க நீங்களாக சொல்கிறீங்கன்னா அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து அவருடைய ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் உள்ளபடியே. ஏன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் தனி இதில் இருக்காங்க, இவர் வந்து இங்கே இருக்கார். அப்போது அவர் சொன்னார், இல்லை நான் வந்து அது பிளான் பண்ணி திட்டமிட்டு இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் நடக்கலை. நான் வந்து அங்கே ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், இந்த பெண் அடிக்கடி வருவாங்க, அப்படியே நல்ல நட்புறவாச்சு. அது நட்புறவுன்றது ஒரு கட்டத்தில் வந்து அது காதலாகவும் மாறிச்சு. 2-3 முறை நாங்கள் வந்து தனியாக சந்திச்சிருக்கோம், தனிமையில் சந்திச்சிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு ரொம்ப அப்சஸ்ட் ஆகிடுச்சு என் மேலே ரொம்ப அப்சஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு கட்டத்தில் தான் வந்து ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு அது சொல்லிட்டு இருந்துச்சு. நான் அதை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு நாள் காலையில் திடீர்னு போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ என்னை கூப்பிட்டுட்டு போய் அந்த பொண்ணோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பொண்ணோட வீட்டில் அந்த குழந்தைய புருஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். 2 குழந்தைங்க இறந்து கிடந்தது. அவங்க பாட்டி, அந்த குழந்தைங்களோட பாட்டி அங்கே அழுதுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லை, அந்த பொண்ணு வந்து எங்கேயோ ஓடி போயிடுச்சு. அது அப்போ என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. அடின்னு அடித்தாங்க. அடித்து இது அவன் சொன்னது, அவனோட வெர்ஷன், இதான் நடந்திருக்குமான்றது எனக்கு தெரியாது, அவன் சொன்னது. அடின்னு அடித்தாங்க. அடிச்சுட்டு அந்த பொண்ணு எப்படியும் உனக்கு ஃபோன் பண்ணும், ஃபோனை எடுத்து பேசு அப்படின்னு, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ சொல்லணும் அங்கே அப்படின்னாங்க. அதே மாதிரி நானும் வந்து வேறு வழியே கிடையாது, அவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணும்போது நான் சொல்கிறேன், எங்கே இருக்கேன்னா நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி நீ அங்கே இரு, நம்ம எங்கேயா வெளில போயிடலாம் அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் போலீஸ் போய் பிடிச்சிருது. அடுத்த நாள் செய்தியில் என்ன வருதுன்னா, 2 பேரும் தப்பித்து செல்லும் பொழுது மடக்கி பிடித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் பெயில் போட்டேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் பெயில் கிடச்சிது. 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பெயில் கிடச்சி நான் வெளியில் போகிற சமயத்தில் மேஜிஸ்ட்ரேட் திரும்பி வந்து எல்லாம் பண்ணி எல்லா ஃபார்மாலிட்டியும் முடித்து வெளில போனோம். நான் அந்த கதவை திறக்கணும், அவ்வளோதான். அந்த சமயத்தில் இப்போ ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப மனசே உடஞ்சி போச்சு. ஏன்னா 3 வருஷம் காத்திருப்பு அதுக்கப்புறம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இதில் ரொம்ப சேட் விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு இவங்களும் சேர்ந்து தான் கோர்ட் அட்டன் பண்ணோம் ப்ரொசீடிங்ஸ். அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, இவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நானே தான் அந்த முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் இந்த பையனுடைய அப்பா, அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு எல்ஐசி ஏஜென்ட், ஒரு ஏழ்மையான குடும்பம், ஒரே பையன். அவர் வருவார் ஒரு ஹியரிங்க்கு வந்து இந்த பையனை பார்த்துட்டு போவார். ஸோ அப்போது வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, ஏன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி வரமாட்டாங்க. அப்போது இவர் வந்து, கவலைப்படாதம்மா, தைரியமாக இரு, தப்பு நடந்துருச்சு, ஆனால் உனக்கு நல்லது நடக்கும், அப்படி அதாவது நீ ஒன்று திடப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த சமயத்தில் தான் ஒரு நியூஸ் வருது. இது நான் உள்ளே இருக்கும்பொழுதே இது வருது நியூஸ். என்னென்னா, அந்த பொண்ணோட தம்பி he was in love with somebody. ஆனால் இந்த பொண்ணோட தம்பி தான்றதை சொல்லலை. பொண்ணு பார்க்குற வரைக்கும் போய் நிச்சயமாக ஆயிடுச்சு. நிச்சயமாகிற சமயத்தில் தான் தெரிய வருது குடும்பத்தில், இந்த கேஸில் இந்த பொண்ணுடைய தம்பி அப்படின்னு தெரிய வந்த உடனே நிச்சயத்தை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த வருத்தத்தில் அவன் சூசைட் பண்ணிட்டான். ஸோ அந்த பொண்ணோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அப்போ நான் வருத்தப்பட்டேன் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு இவன் சொல்லும்பொழுது, இது வந்து ஒரு சம்திங் தட் ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். சிவசங்கர் பாபா
அவரை பார்த்தீங்களா? அவர் என்னோடய பிளாக் பக்கத்தில் தான் என்னுடைய இதுக்கு பக்கத்து பிளாக் தான் அவர். என்ன சொன்னார்? கிஷோர் உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன். அவர் ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பார். பட் வெரி நாலேஜபிள் பர்சன். நான் பார்த்த வரைக்கும் செக்ஷுவல் அஃபெண்டர் அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு. பட் அவர் வந்து என்னங்க எனக்கு என்ன வயசு 77 78 சொன்னார். இந்த வயசில் அவனால் நடக்க கூட முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அவர். பாதி நாள் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார், ஜெயிலுக்குள்ளே. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பார் என்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு பையன், நான் தான் சொன்னேனே, ஒரு ஏற்கனவே ஒரு வாட்டி நான் பதிவு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், சின்ன பையன். அவன் பார்த்திங்கன்னா நல்லா பேசுவான், நல்லா இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நான் உனக்கு நீ என்ன கேஸில் வரேன்னு அவனே ஒரு வாட்டி இந்த நைட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா, அப்போ வந்து பேசும்பொழுது ஒரு போதை மருந்தை எடுத்துக்கிட்டு ரோட்டில் போகும்பொழுது என்ன பண்ணுறோம் என்னென்ன தெரியாமல் ரோட்டில் போகும்பொழுது ஒரு அந்த இந்த ரோட்டில் இந்த படுத்து கிடப்பாங்க இந்த பழங்குடி அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த அந்த அந்த பெண்கள் படுத்திருப்பாங்கள்ல, அந்த பெண்ணை வந்து இவன் உறவுக்கு கூப்பிட்றான். அது முடியாதுன்னு சொல்லும்பொழுது இவ வலுக்க டைமாக பலவந்தமாக அதை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கொண்டுடுறான். அதுக்கு ஒரு கை குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் கொண்டுடுறான். கொண்டுட்டையும் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பில்டிங் மேலே போய் படுத்து தூங்கிடுறான் போதையில். அவனுக்கு இது நடந்தது எதுவுமே தெரியாது. அடுத்த நாள் காலையில் மோப்பன் ஆகி பிடிக்குது இவனை. இவன் அப்பவும் தூங்கிட்டு தான் இருக்கான் அந்த ஸ்கூல் மேலே, பில்டிங் மேலே. இவனை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து போடுறாங்க. இதுதான் கேஸ். நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட என்னென்னு நீங்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுவீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க இவன் இந்த கதையை சொன்னதுக்கப்புறம்? நான் உனக்கு தப்புன்னு தோணலையா இது அப்படின்னா, ஆமாம் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் வந்து போதையிலேருந்து அன்கான்ஷியஸ்லேருந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அது நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. அது ஒரு ஜெயிலுக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு ஐ கேம் பேக் டு நார்மல்சி அப்படின்னு சொல்லிட்டு அவளால் டிக்ளேர் பண்ண முடியல. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, பல்வேறு கிரிமினல் அஃபென்சஸ், கிரிமினல் ஹிஸ்ட்ரி இதோட ஆட்கள் அங்கே வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை வச்சுருப்பான். ஒவ்வொருத்தனோட கதையும் பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும், வேறு மாதிரி கதைகள்லாம் இருக்கும். நிறைய நம்ம பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸு அது வந்து ரொம்ப அங்கே சிறையை பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் அவங்க இந்த ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுப்பாங்கன்றது ஒரு பெரிய இது. சண்டே இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா சண்டே அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் சிக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேவா, ஓரளவுக்கு ஏற்றுக்க முடிஞ்சுதா ஃபுட்டு டேஸ்ட்டு எல்லாம்? ஐ வாஸ் ஓகே வித் த ஃபுட். கேன்டீன்லேருந்தும் ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபுட்டை பட் எனக்கு வந்து ரைஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜெயில் ப்ரிசன்ட் ஃபுட் தான் எனக்கு ஐ ஃபவுண்ட் இட் கம்ஃபர்டபுள். அந்த ரைஸ், அந்த குண்டு அரிசி அது ஃபவுண்ட் இட் கம்ஃபர்டபுள். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம், எஸ்பெஷலி தீபாவளி மாதிரியான சமயத்துலாம் பார்த்திங்கன்னா ஏன் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்னா, ஹோல் வேர்ல்டு வில் பி செலிப்ரேட்டிங். நான் அடுத்த கொஸ்டனாக கேட்கணும்னு நினச்சேன். இப்போ இந்த பட்டாசெல்லாம் பார்த்து வெளி உலகம் உங்களுக்கு தெரியும், ஃப்ளைட்டு போவோம், அண்ட் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க பறவைங்களை பார்த்து பூச்சிங்களை பார்த்து பொறாமையாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அது அந்த மாதிரி நேரத்துலலாம் ரொம்ப நேரம் என்ன தான் புக்கு படித்தாலும் மற்றவங்ககிட்ட கதையை கேட்டாலும் மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாலும் அந்த டிப்ரெஷன் எப்படிலாம் உங்கள் மனசை வந்து அது உடச்சிது, வெளி உலகத்தை பற்றி யோசிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பேன், ஒரு பிரிசனர் வந்து வெளில வந்தானா டி நகர் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அவ்வளோ கலர்ஸ் அவனால் பார்த்துட்டு அவன் கண்ணு ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ கலர் அவன் பார்த்ததே இல்லை. பட் நாம் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்டின்ட் தானே, அவன் இருந்தது என்ன 7 மாதம் தானே. 7 மாதம்னா கூடங்க என்னங்க ஒரு 2 வருஷம் மாதிரி இருக்காதாங்க அது. ஆமாம், அது ஒரு நாள் கழிகிறதும் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு யுகமே கழிகிற மாதிரி தான். அழுதுருக்கீங்களா எப்போயாவது மனசுக்குள்ளே? அட்லீஸ்ட் ஐ நெவர் ஃபெல்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸே எனக்கு வரல. அண்ட் சுற்றி இருக்கிறவங்க வேர் ஃப்ரெண்ட்லி வித் மீ. ஓகே, பட் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ண வெளி உலகத்துலன்னா நிறைய விஷயம் மிஸ் பண்ணியிருப்பீங்க, பட் எது வந்து ரொம்ப மிஸ் பண்ண? நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். இரிட்டேட்ன்றதை விட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடியது என்னென்னா, சம்டைம்ஸ் அந்த பிளாக்ல நீங்கள் கொஞ்சம் ஒரு சில பகுதிகள் நடந்து போகும்போது பக்கத்தில் இருக்க காம்பவுண்ட் இருக்குல்ல, அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ரோடு, அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ரோடு. ஸோ டிராஃபிக் போயிட்டுருக்கும், ஹார்னு எல்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ நமக்கு வந்து இந்த ஒரு காம்பவுண்ட் தான் செப்பரேட்ஸ் யூ ஃப்ரம் லிவிங் யுவர் நார்மல் லைஃப். நீ வாழக்கூடிய நார்மல் லைஃப்பை வாழ விடாமல் தடுப்பது அந்த ஒரே ஒரு காம்பவுண்ட் வால் தான். அப்படின்றது வந்து ஒரு இட் கேன் ரியலி ஆக்ட் ஆன் யூ. நீ பசியில் இருக்கலாம், கஷ்டப்படலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம், ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கலாம், இருந்தாலும் ஜெயிலுக்கு வெளில இருக்கிறது வேறு, ஜெயிலுக்கு உள்ளே இருக்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் என்ன நடந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கெலாம் தூங்கிடுவேன்.
அவங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணாலும் நான் 8 மணிக்கு தூங்கிடுவேன். காலையில் அதே மாதிரி 6 மணிக்கு கெட்டப். அண்ட் ஸோ மெனி திங்ஸ் அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்னால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு செஷனில் முடிக்க முடியாது. பட் கடைசியாக ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிப்போம். இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அங்கே போயிடக்கூடாதுப்பா, ஐயோ யாருமே ஜெயிலுக்கு போகாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி உங்களோட விடுதலை இருந்தது? அதுக்கு முன்னாடிலாம் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? அந்த செய்தி எப்படி வந்தது? வந்தோடனே உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? வெளியில் வந்து அதை சொல்லுங்கள், அது எப்படி இருந்துச்சு அந்த ஹோல் ப்ராசஸ்? அதாவது அந்த சமயத்தில் குண்டாஸ்னா ஹியரிங் வரும். ஹியரிங்கில் எப்படியும் உடைக்கலாம், இல்லை வாய்தா போடலாம், திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகும் தான். நீ பொலிட்டிக்கல் பிரிசனர், உனக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க இப்படின்னு தான் எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஜெயிலுக்குள்ளேயே. பட் சம் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் ஏதோ ஒன்று நடக்கும், போயிடுவோம், பட் ஏதோ ஒன்று பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் வருது, 8 நாள் வாய்தா கொடுக்குறாரு ஜட்ஜு. சரி 8 நாள் தான், நார்மலாக எல்லாருக்குமே 14 நாள் அந்த மாதிரி தான் கொடுப்பாரு, 8 நாள் வாய்தா தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு இது ஓகே, ஏதோ ஒரு பாசிட்டிவாக நடக்க போகுது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது, நான் காலைல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி இன்றைக்கி வந்துடும், இன்றைக்கி உடஞ்சிரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் வரைக்கும் தகவல் இல்லை. ஈவினிங்க்கு அப்புறம் அந்த தகவல் வருது, திருப்பி December 8th December 23rd போட்டாங்கன்ட்டு. சரியான இதுவாகிடுச்சு, கடுப்பாயிடுச்சு. என்னடா அது December 22nd போட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. சரி அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப டார்ச்சர். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியில் இப்படி போட்டாங்களேன்ட்டு. ஏன்னா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, எதுக்கு லாங் டேட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல ஷார்ட் டேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு லாங் டேட் போட்டாங்க. 21st வந்துச்சு. 21st வந்தோடனே அன்றைக்கி காலையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி என்ன அப்போது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் மதியானம் வரைக்கும் அதுவும் நியூஸ் இல்லை. சரி ஏதோ ஒன்று வரும் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். எப்போவும் என்னோடய தம்பி தான் வருவாப்பில், என்னோடய ஃப்ரெண்டு, அவர் தான் ஹீ வில் கம். பட் அவர் அன்றைக்கி வந்து கோர்ட்டில் இருக்கார் பிள்ளைக்கு, வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களும் அங்கே அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸு இன்ஃபேக்ட் ஜட்ஜு வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராசிக்யூஷன் சைடில் ஜனவரி வரைக்கும் இருக்கட்டும், January 17 வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஜட்ஜு சொல்லிட்டாரு, இந்த குண்டாஸ் போட்டது தவறு, அப்புறம் எதுக்கு ஜனவரி வரைக்கும் இருக்கணும், உங்களுடைய அரசியலை நீங்கள் நீதிமன்றத்துக்கு வெளியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு. உடஞ்சிருச்சு அப்படின்ற நியூஸு எனக்கு தெரியாது. இந்த பசங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆஃபீஸில், என்ன கூட இருக்க பசங்க தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஆஃபீஸில். அங்கே ஜெயில் ஆஃபீஸஸ் இருக்கும்ல, அங்கெல்லாம் அவங்களுக்கு அங்கே இன்டர்நெட் இருக்கும்ல, எப்படி நியூஸ் வந்துடும். உடஞ்சிருச்சுன்ற நியூஸு ஃப்ளாஷ் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையும். நார்மல் குண்டாஸ் ஆளுங்களுக்கு உடஞ்சிருன்றது அதுக்கு அடுத்த நாள் தான் தெரிய வரும், வக்கீல்னு சொன்னாலும் தெரிய வரும். பட் நம்ம வந்து சின்ஸ் நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்கன்றதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. 5 மணிக்கு சரி இன்றைக்கும் இதுதான் போல் இருக்குது, சரி நம்ம ரெடி ஆகிப்போம், ப்ரிப்பேர் ஆகிப்போம், அடுத்து ஒரு லாங் ஹாலுக்கு ரெடி ஆகிப்போம்னு சொல்லிட்டு நான் இதுக்கு போகலான்ட்டு போகிறேன். என்னுடைய செல்லுக்கு போயிடலான்னு போயிட்டுருக்கேன். ஓடி வரான் அந்த பையன், என் கூட கொண்ட பையன், உனக்கு குண்டாஸ் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு நம்பவே முடியலையே என்ன. ஆமாம் உனக்கு குண்டாஸ் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் இருக்குது என்னென்னா, அவங்க அங்கேருந்து மெயில் அனுப்புவாங்க, தட் த பிரிசனர் கேன் பி ரிலீஸ்ட், ஷுட் பி ரிலீஸ்ட் அப்படின்ட்டு. அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் இங்கே ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த குண்டாஸ் தனியாக ஆஃபீஸ் இருக்குது, ப்ராசஸ் பண்ணிவிட்டு தென் தே வில் கால் யூ. மற்ற கைதிகள் மாதிரி இல்லாமல் மற்ற கைதிகள்லாம் வெயிட் பண்ணி ஒன்றா அனுப்புவாங்க, குண்டாஸ் மட்டும் அப்படியே அனுப்பிடுவாங்க வெளியில். ஸோ அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நமக்கு ஒரு டென்ஷன், இது என்ன எப்படி கொண்டு போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு, புதுசாக ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்படிலாம் இருக்கும். அடுத்த நாள் காலையில் ஜெயிலர் வராரு 6 மணிக்கு. எப்போவும் காலையில் 6 மணி ரவுண்ட்ஸ் வருவார். அப்போ அவர் என்னை பார்த்த உடனே சொன்னார், என்ன சாமி உங்களுக்கு குண்டாஸ் உடஞ்சிருச்சுன்னு நியூஸில் பார்த்தேன், எனக்கு எதுவும் ஆனால் கம்யூனிகேஷன் வரல, கம்யூனிகேஷன் வந்தால் நான் அதுக்கப்புறம் தான் நான் ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. சரி சார் நியூஸில் வந்துருச்சுல்ல அது வரைக்கும் ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அன்றைக்கி மார்னிங்லேருந்து எல்லாம் அந்த கிளம்ப போகிறோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே பார்ப்போம் முதல்ல கம்யூனிகேஷன் பண்ண. சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஃப்ரைடே அப்படின்னா சாட்டர்டே சண்டே விட்டுட்டு மண்டே வரும் காலையில் கம்யூனிகேஷன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா மதியம் ஒரு 3 மணி 3 o'clock மாதிரி 3 to 3:30 கூப்பிட்டாங்க குண்டாஸ் ஆஃபீஸ்லேருந்து. வந்துட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு
அது ஒரு இது வைப்பாங்க, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இம்ப்ரெஷன் அதெல்லாம் வச்சுட்டு ஜெயிலர் வருவார். வந்த உடனே அவர் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவார், செக் பண்ணுவார். ஏன்னா அந்த குண்டாஸ்க்கு என்னென்ன கேசஸ்ன்னு இருக்குது. இப்போது 4 கிரவுண்ட் கேசஸ்ன்னு போடுவாங்க. குண்டாஸ் உடஞ்சிருச்சு, கிரவுண்ட் கேசஸ்லாம் இருக்குது. இந்த கேஸ்லாம் நீங்கள் பெயில் வாங்கியிருக்கணும், வாங்கினா தான் உங்களை வெளில விடுவாங்க. இல்லைனா குண்டாஸ் உடஞ்சிருச்சு, நீங்கள் ஜெயிலில் இருக்கணும் பெயில் வாங்குற வரைக்கும். இந்த கேஸ்லாம் வாங்கியாச்சு. அதில் ஒரு கேஸ் வந்து பல்லாவரம் அங்கே போட்ட கேஸ், தாம்பரம்னு நினைக்கிறேன். அங்கே அந்த கேஸ் வந்து சிசிபி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. சிசிபி அங்கேருந்து சிசிபிக்கு மாறிடுச்சு அந்த கேஸு. பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிசிபிக்கு மாறிடுச்சு, சென்னை கிரைம் பிரான்ச் இந்த இதுக்கு சைபர் செல்லுக்கு மாறிடுச்சு. அதை வந்து இவங்க கம்யூனிகேட் பண்ணல, ஆனால் அதில் பெயில் வந்துடுச்சு. ஸோ அவங்க வந்து என்னென்ன டவுட்டு, இது வந்து பல்லாவரம்னு போட்டிருக்கு, ஆனால் சிசிபிலையும் இருக்குது, அப்போ எதில் வந்து இது பெயில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை கிளாரிஃபை பண்ண உடனே அவங்க அங்கே கூப்பிட்டு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு, அது வரைக்கும் நமக்கு டென்ஷன், இதுக்கு வேறு தனியாக ஏதாவது ப்ரொசீஜர் சொல்ல போகிறாங்கன்ட்டு. அப்புறம் ஜெயிலர் வந்துட்டு பண்ணிட்டு, ஓகே சாமி நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க, உங்களோட ஸ்டே இங்கே நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க, திரும்பி வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சைன் போட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லாமல் திரும்பி வராதிங்க அப்படின்றதான் ஸ்டாண்டர்டாக அவங்க சொல்லுவாங்க. சைன் போட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ வெளியில் வந்தால் என்னுடைய சில நண்பர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அது வேறு விஜிலன்ஸ் வேறு, கூட்டம் கூடிடக்கூடாது, இதெல்லாம் வந்துடக்கூடாது, அது இதுன்னு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். வெளியில் வந்து அந்த காரில் உட்காந்ததுக்கப்புறம் தான் திரும்ப இந்த உலகத்துக்கு ரீகனெக்ட் ஆகுது மைண்டு. அந்த லைட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த லைட்ஸு, இந்த டிராஃபிக்கு, இந்த சத்தம், இதெல்லாம் அப்போ தான் யூஸ் ஆகுது எனக்கு. ஏன்னா 7 months ஐ ஹவ் நாட் பீன் யூஸ் டு தட். ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாதிரி உள்ளே வருது எல்லாம் வருது. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ப மாட்டீங்க, அதான் நான் சொல்கிறேன், ஜெயில் ஏன் தனி உலகம்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் உள்ளே எப்படிலாம் இருந்தது, என்னென்ன இருந்தது, யார் யார் பேர் எல்லாமே மறந்துட்டேன். அதுதான் ஜெயில் இண்டஸ்ட்ரி. டக்குன்னு ஒரு இன்ஜெக்ட் நீங்கள் அப்படியே மறந்துடுவீங்க. அதை போய் நல்லா சாப்பிட்டீங்களா? ஏன்னா உலகம் ஃபுல்லாக சாப்பிட்டோன்றதை விட உலகம் உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு 4-5 நாள் உங்களுக்கு உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன்லேருந்து, ஏன்னா அங்கே வந்து 6 மணிக்கு எழுந்து 8 மணிக்கு தூங்கிடுவீங்க. இன்வேரியபிளி வெளியில் நம்ம அந்த 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 டிசிப்ளின் நம்ம கிடையாது இல்லை. அப்போது இதெல்லாம் மாறி, இதெல்லாம் கெட்டிங் அட்ஜஸ்டட் டு த நார்மல் வேர்ல்டு. வெளில வந்துட்டீங்க அப்படின்றத கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அலைக்கு அந்த ஒரு கதையில் சொல்கிறேன், திரும்பியும் நம்ம இங்கே போகக்கூடாது, ஏன்னா ஜெயிலர் சொன்ன மாதிரி திரும்பி போகக்கூடாதுன்ற தாட் இருக்கலாம் உங்களுக்கு எப்போவுமே? கண்டிப்பாக, ஆப்வியஸ்லி அது எல்லாருக்கும். யாருமே போகணும்னு விரும்ப மாட்டாங்க, சரியா? யாருமே ஜெயிலுக்கு போய் உட்காரணும்னு விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட போகக்கூடாதுன்னு தான் நினைப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக நம்ம வந்து பிடிக்காதவங்க போகக்கூடாதுன்றோட சட்டமாக சொல்லுதுன்னா அவங்க போய் தான் ஆகணும், வேறு விஷயம். ஆனால் தே ஷுட் நாட் சஃபர் லைக் நான் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய. ஓகே, வித் தட் குட் நோட், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ டைம் பொறுமையாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. யாருமே பார்த்தா இங்கே போயிடக்கூடாது அப்படின்றது தான் நினைவு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். இதில் மிக்க நன்றி, அதை ரீலீவ் பண்ணி சொன்னதுக்கு.